அடுத்து அசுரனா மாறிக்கும் ராயன் படம் எப்படி இருக்கு? இந்த படத்துல மொத்தம் 3 ராயன்கள் இருக்காங்க. காத்தவ ராயன், முத்துவேல் ராயன், மாணிக்க ராயன். இவங்க 3 பேருமே அண்ணன் தம்பி. இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்க தான் துர்கா. சின்ன வயசுலயே பெற்றோர் கைவிடப்பட்ட இந்த 4 பேரும் இவங்களோட சொந்த ஊரை விட்டுட்டு சென்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. மூத்த தம்பி சண்டை தகராறு சுத்திட்டு இருக்காரு, 2வது தம்பி காலேஜ் போயிட்டு இருக்காரு, தங்கச்சி கல்யாணத்தை காத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கவங்க மத்தியில தனுஷ் முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டு ஒரு வெறப்பான ஆளாவே இருக்காரு. ஆனா இருந்தாலும் தன்னோட தம்பிங்க தங்கச்சி மேல ரொம்ப பாசமா இருக்காரு. இப்படியே இவரோட லைஃப் போயிட்டு இருக்கு. அதே சென்னையோட மறுபக்கத்துல பிரபல ரவுடியோட மகனான சேதுங்கிற எஜ்ஜே சூரிய வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா தன்னோட அப்பாவை கொண்ட துரங்கிறவன பழிவாங்கன்னு காத்துட்டு இருக்காரு. இந்த 2 கேங்குலையும் எப்படியா சண்டையை மூட்டி எல்லாரும் மொத்தமா அழிச்சிடணும் போலீஸா வர பிரகாஷ்ராஜ் நினைச்சிட்டு இருக்காரு. இப்படி இருக்க டைம்ல இந்த 2 கேங்கு நடக்கிற மோதல்ல ராயனோட தம்பி முத்து மாட்டிக்கிறாரு. தன்னோட தம்பியை காப்பாத்தினதுக்காக ராயன் ராவண அவதாரம் எடுக்கிறாரு. இந்த கொலகார கும்பல்கிட்ட இருந்து தன்னோட தம்பிகளும் குடும்பத்தை காப்பாத்தி அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது தன்னோட தம்பிகளை தனக்கு எதிராக திரும்ப எப்படி இருக்கும் அந்த துரோகம் ஆக்ஷன் எமோஷன் தான் படத்தோட முழு கதையும். அதுலயும் தனுஷ் வர ஒவ்வொரு சீன்லையும் ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் தெருக்கி விட்டுருக்கு. அதுலயே அந்த பாட்டு சொல்லவே வேணாம், வேற லெவல்.